தங்களுக்குரிய அருமை பெருமக்களே, எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அணுவளவாக நாம் பறந்தாலும் இறைவன் பறக்க மாட்டான். அதற்குரிய கூலியை கொடுத்தே தீர்வான். அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா உலகத்திலும் எல்லா நிலையிலும் இன்புற்றுவார்களுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இருகரமைக்கு பிரார்த்தித்து என்னுடைய சலாத்தினை தங்களுக்கு காணிக்கையாக்கி உம்மாவுடைய பிரசன்னத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நமக்கு முன்னால் போனால் கூடிய மக்கள் உலகத்தை பார்த்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள். உலகத்தை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னால் எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களை, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் நம்மையும் நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் யார் சிறந்தவர்கள்? எல்லாவற்றிலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே யார் சிறந்தவர்கள் என்று குர்ஆனை புரட்டி பார்க்கிற பொழுது குர்ஆன் மூன்று பேரை சிறந்தவர்களாக சொல்லுகிறது. குர்ஆன் மூன்று சாராரை சிறந்தவர்களாக சொல்லுகிறது. முதலாவது சாரார் யார் என்றால் முஹாஜிரீன்கள், இரண்டாவது சாரார் யார் என்றால் அன்சாரிகள், மூன்றாவது சாரார் யார் என்றால் அன்புக்குரிய அருமை பெருமக்களே, தான் வாழ்வதோடு தனக்கு முன்கூட்டானவர்களுக்கும் தன்னோடு வாழக்கூடியவர்களுக்கும் தனக்கு பின்பு வரக்கூடியவர்களுக்கும் நல்லது செய்ய நினைக்கிறவர்களை பார்த்தால் என்று சொல்கின்றார். உலகத்தில் சிறந்தவர் என்று சொல்கின்றார். முதலாவது நபர்கள் முஹாஜிரீன்கள், இரண்டாவது நபர்கள் அன்சாரிகள், மூன்றாவது கூட்டத்தார் உலகத்தில் மொத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ இருக்கிறவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்கள், நலவு செய்யக்கூடியவர்கள். இவர்கள் தான் உலகத்தில் சிறந்தவர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள். நம்ம என்ன செய்யலாம்? முதலாவது சாராரை எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தில் அல்லாஹ் யாரை பார்த்து முதலிலே சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் முஹாஜிரீன்களை பார்த்து சொல்லுகிறார். முஹாஜிரீன்கள் என்றால் யாருக்கு முதலிலே அர்த்தத்தை தெரிய வேண்டும். முஹாஜிரீன்கள் என்றால் தன் ஊரிலே இருந்து இரண்டு காரியத்திற்காக, தன் ஊரிலே இருந்து, நான் பிறந்த ஊரிலே இருந்து இரண்டு காரியத்திற்காக அல்லது இரண்டில் ஒன்றுக்காக யார் ஊரை விட்டு வெளியேறினாரோ அவருக்கு பேர் முஹாஜிர். என்ன இரண்டு காரியம்? முதலாவது, மார்க்கத்தை தான் காக்க, தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை தான் காக்க, மற்றவர்களுக்கு காக்க வைக்க வெளியேறக்கூடியவருக்கு பேர் முஹாஜிர். இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குடும்பம் சிரமப்படுகிறது, தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது, அதை பார்த்துக் கொண்டிருக்காமல் தன்னுடைய மனைவி மக்களுக்காக, நாய் மக்களுக்காக உணவு கொடுக்க, உடை கொடுக்க, இருப்பிடம் கொடுக்க, தன் உடலால் உழைத்து, தன் உயிரால் உழைத்து, தன் உடல் உறுப்புகளால் தூக்கத்தை மறந்து, சுகத்தை மறந்து, இவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று ஊரை விட்டு யார் வெளியேறி வருகின்றாரோ, வந்து கஷ்டப்பட்டு இவர்களை காப்பாற்றுகிறாரோ அவருக்கு பேர் முஹாஜிர். முஹாஜிர் என்ன அர்த்தம்? ஊரை விட்டு மற்ற ஊருக்கு சமுதாயத்தை காக்க, தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை காக்க வெளியேறி வரக்கூடியவருக்கு பேர் முஹாஜிர். அடுத்தபடியாக இவர் வருகின்ற வழியிலே அல்லது வந்து
எந்த ஊரிலே இருக்குகிறாரோ, குடும்பத்தை காக்க மார்க்கத்தை காக்க வந்து இருக்குகிறாரோ, அந்த இடத்திலே சுகவீனம் ஏற்பட்டால் அல்லது சுகவீனம் ஏற்பட்டு இறந்து போய்விட்டாரேயானால் அவருடைய பாவம் மழை போல் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அவருடைய பாவம் மழை போல் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அடுத்தபடியாக அவர் நரகவாதி என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் செய்த இந்த தியாகத்திற்காக அவரை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். அடுத்தபடியாக மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? யார் தன்னுடைய ஊரை விட்டு மார்க்கத்தை காக்க குடும்பத்தை காக்க வெளியேறி வந்து இருக்கக்கூடிய இடத்திலே, சம்பாதிக்கக்கூடிய இடத்திலே, மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே சுகவீனப்பட்டு இறந்து விடுகிறாரோ அவருடைய பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படாது. அவர் நரகவாதி என்பதை சொர்க்கவாதியாக மாற்றி அல்லாஹ்வுக்கு கிடையாது. மூன்றாவது என்ன செய்கின்றார் தெரியுமா? அவருக்கு பகரமாக அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பொறுப்புதாரியை அவர் அரியாபுரத்தில் இருந்து அல்லாஹ் நிர்ணயிக்கிறார். அவர் அந்த குடும்பத்திற்கு எந்த உதவி செய்தாரோ அதை விட அதிகமான உதவியை அவருடைய குடும்பத்தில் பொறுப்புதாரி வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் செய்வதற்கு ஏற்பாடு மட்டும்தான் அன்றைய அருமைகள். அடுத்தபடியாக நம்மளா எடுத்துக்கிட்டா இந்த சென்னைக்கு வந்த நம்மளெல்லாம் 190 பேர் முகாஜிர்கள் தான். 190 பேர் முகாஜிர்கள் தான். என்ன முகாஜிர்கள் தெரியுமா? குடும்பத்தை காப்பாற்ற 85% பேர் வந்திருக்கோம். ஏன்னா மார்க்கத்தை சொல்ல எங்களை போன்ற 5% பேர் என்ன செய்திருக்கோம்? இங்கே வந்து இருக்கக்கூடியவர்கள். நாம் இந்த உலகத்தில் சென்னையிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்ல எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுதம் கொடுக்கணும். அடுத்தபடியாக வந்து இங்கே சுகவீனப்பட்டால் நோயாளியானால் இதே போதிலே இறந்து விட்டால் கூட அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். நம்மளை சொர்க்கவாதியாக மாற்றி விடுவான். நம் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பொறுப்புதாரி அல்லாஹ் நிர்ணயிப்பான். இது அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதி. சரிங்க, முஹாஜிர்கள் 2 பேருக்கு சொன்னோம். முதலாவதாக சமுதாயத்தை காக்க, சமுதாயத்தை பழக்க வந்த முஹாஜிர்கள். இரண்டாவதாக தன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக தாய் தந்தையை துறந்து மனைவி மக்களை துறந்து தான் பிறந்த ஊரை விட்டு வந்தவர். இந்த 2 பேர் முஹாஜிர்கள் தான். ஆனா இந்த 2 பேர்களிலே யார் சிறந்தவர்? இந்த 2 பேர்களிலே யார் சிறந்தவர்? இந்த 2 பேரும் சிறந்தவர்கள் தான். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த 2 பேரிலே யார் சிறந்தவர் அப்படின்னு மார்க்கம் சொன்ன அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். இந்த 2 பேரிலே யார் சிறந்தவர் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்ட பொழுது அன்புக்குரிய அருமைகள் மக்களே, ஒருவர் தான் பிறந்த ஊரிலே தன் தந்தை தாயுடைய சொத்தோடு வாழ்கின்றார். அவருக்கு குறைவிடையாது. அடுத்தபடியாக தாய் தகப்பனுடைய சொத்து இல்லை. தான் நல்ல முறையில் சம்பாதிக்கிறார். ஹலாலான சம்பாத்தியத்தை நல்ல முறையில் சொந்த ஊரிலேயே சம்பாதிக்கிறார். சம்பாதித்து தான் சாப்பிட்டு என்ன செய்கின்றார்? மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்றே ஒன்று தடையாக இருக்கிறது. என்ன தடையாக இருக்கிறது தெரியுமா? தான் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மனைவி தடையாக இருக்கிறார், மக்கள் தடையாக இருக்கிறார்கள், தாய் தகப்பன் தடையாக இருக்கிறார்கள், கூட பிறந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஊரே தடையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தனக்கு உள்ள எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெரிது, அல்லாஹ்வுடைய ஈமான் தான் பெரிது, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட செல்வ பாக்கியங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு, உலகத்தோடு அழிந்து கொள்ளும். ஈமான் என்பது நிரந்தரமாக இருக்கும். போகக்கூடிய உலகம் நீண்ட உலகம், நெடிய உலகம். அந்த உலகத்தின் சுகம்தான் முக்கியம். அந்த உலகத்தில் சுகமாக இருக்க வேண்டுமையானால் ஈமான் வேண்டும். அப்படின்னு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஊரை விட்டு வெளியேறி வந்தார் அல்லவா? அந்த முகாமில் சிறந்தவர் யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்.
அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சிறந்தவர் யாரை விட குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்து வெளியேறி வந்தார் அல்லவா, அவரை விட அல்லாஹ்வுக்காக தன்னை தியாகம் செய்து வந்தார் அல்லவா, அவர் மிக உயர்ந்தவர். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை தான் செஞ்சாங்க, ஒரே ஒரு தான் செஞ்சாங்க. நம்மளை கூட 10 லட்சத்துக்கெல்லாம் போகலாம், 10 உம்ராவுக்கெல்லாம் போகலாம், ஒரே ஹஜ் தான். அதுக்கு பேரை ஹஜ்ஜுக்கு தான். மற்றவர்களை உம்ராவுக்கு அனுப்பி வைத்தார்கள், ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுல் விதா முடிந்த உடனே 1,20,000 பேர் வந்திருக்காங்க. ஹஜ் முடிந்த உடனே 1,20,000 பேர் ஒரே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருவேளை ஹஜ் முடிச்சிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நீங்க ஹஜ் முடிச்சிட்டோம், இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, ஒரு 2 நாளைக்கு மக்காவில் இருக்கலாம். ஹஜ்ஜை முடித்து விட்டோம், 2 நாளைக்கு மக்காவில் இருக்கலாம், ஒரு சில நாட்கள் இருக்கலாம் என்று நாங்கள் பிரியப்படுகிறோம். பெருமானார் கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. ஹஜ்ஜை முடித்து விட்டோம், ஹஜ்ஜுக்கு தான் மக்காவுக்கு வந்தோம், ஹஜ்ஜை முடித்து விட்டோம், மக்காவில் எதற்காக 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கணும்? சஹாபாக்கள் சொன்னாங்க, தாதியின் வளர்ந்து இந்த ஊர் புனித அமர்னா, நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை பெற்ற ஊர், நாம் வளர்ந்த ஊர் இந்த மக்கா. உலக மக்கள் எல்லாம் இந்த மக்காவை தேடி வருகின்றார்கள். ஆகையினால் பிறந்த ஊரில் 2 நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், 3 நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அருமை தோழர்களே, நீங்கள் சொல்வது சரிதான், இந்த மக்காவில் ஒரு 4 நாளைக்கு இருக்கலாம்னு சொல்றது சரிதான். உங்களை விட இந்த மக்காவில் இருப்பதற்கு நான் அதிகம் பிரியம் கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த மக்காவுக்கு வரக்கூடிய உலக மக்கள் எல்லாம் வேலை முடித்த உடனே மக்காவை விட்டு கிளம்புகிறார்களா, மக்காவிலே தங்குகிறார்களா? மக்கள் வாய் பற்றி போவதில்லை, வாய் பற்றி இருக்கிறது. காபத்துல்லாஹ்வுக்கு வரக்கூடியவர் கர்ப்படைய காரியத்தை முடித்த உடனேயே மக்காவை விட்டு கிளம்புகிறார்களா, மக்காவிலே இருக்குகிறார்களா? ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ் முடிந்த உடனே மக்கள் எல்லாம் மக்காவை விட்டு புறப்படுகிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரஹி, என்னுடைய சிந்தனை படக்கூடியது என்ன தெரியுமா? நீ 1 மணி நேரம் கூட மக்காவில் நான் இருக்கக்கூடாது, 1 மணி நேரம் கூட மக்காவில் இருக்கக்கூடாது. மக்காவில் இருந்து எந்த மதீனாவுக்கு போய் நாம் சிறப்படைந்தோமோ, எந்த மதீனாவுக்கு போய் உயர்வடைந்தோமோ, எல்லால் மனதால் பணத்தால் உயர்வடைந்தோமோ, அந்த மதீனா தான் சிறந்தது, மக்கா நமக்கு சிறந்தது அல்ல. எப்படி நம்ம மெட்ராஸுக்கு போன நாடு எண்ணிக்கு தான் போறோம், செலவு போறவங்களுக்கு காசு கொண்டு தான் போறோம். அதனை கூட மணிக்கணக்கில் போறவங்க இருக்காங்க, நாள் கணக்கில் போறவங்க இருக்காங்க, மாச கணக்கில் இருக்கவங்க இந்த பிறந்த ஊர்ல. ஏன் காரணம்? அங்கே வரக்கத்தில்லை, பிறந்த ஊரிலே வரக்கத்தில்லை, பிறந்த ஊரிலே நிம்மதி இல்லை, பிறந்த ஊரில் என்ன இல்லை? மன நிம்மதி, பண நிம்மதி கிடையாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல. ஹஜ்ஜுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கிறார் சொன்னாங்கல்ல, அந்த சஹாபாக்கள்கிட்ட இங்கே இருந்த காலத்தில் பணம் இல்லாமல் நாம் இல்லைன்னு சொல்லல, பணம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லல, மன நிம்மதி இல்லை இல்லாமல் மக்காவில் இருக்கணும்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து ஒன்றே ஒன்று சொன்னாங்க, அன்புக்குரிய அருமையர் மக்களே, மக்கா என்பது சுவர்க்கமாக ஆத்மர்த்தமாக படைக்கப்பட்டது. மக்கா, மக்காவில் என்ன இருக்கு தெரியுமா? காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொர்க்கம். நமக்கு முன்னாலே எல்லாம் இதை படைத்து விட்டார். காபத்துல்லாஹ்வுக்கு மேலே என்ன இருக்கு? முதலாவது வானத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது, 7வது வானத்தில் பச்சையை நோக்கு 2வது உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது. அதற்கு மேல அல்லாஹ்வுடைய அரசு இருக்குது. அதை நான் இல்லையே சொல்லல. ஆனால் இறைவனால் பூமியிலே சொர்க்கமாக்கப்பட்ட படைப்பாளர் நல்லோர்கள் போனதினால் சொர்க்கமாக்கப்பட்ட ஒரு ஊர் எது தெரியுமா? மதீனா தான். பெருமானார் சொன்னார், மதீனா. நாம் போனதனால் தான் மதீனாவிலே என்னுடைய வீட்டுக்கும் நாங்கள் அடங்க போன இடத்துக்கு மத்தியிலே
இடத்தை சொர்க்க பூங்காக்களை ஓர் இடம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆக நாம் போவதினால் அந்த ஊர் சொர்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மக்காவில் ஒரு மணி நேரம் கூட நான் இருக்க பிரியப்படவில்லை, புறப்படுங்கள் போகலாம் என்று மதீனாவுக்கு புறப்பட்டார். மதீனாவுக்கு புறப்பட்டார்கள் என்று புரியார்கள். நம்ம பிறந்த ஊரிலிருந்து இங்கே வாழ வந்து நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும். மனைவி மக்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறார்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறார்கள். நாம் உண்மையிலே சொர்க்கவாதிதான், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் தான், ரசூலுக்கு பிரியமானவர்கள் தான். ஏன் அல்லாஹ் சொன்னான், தன்னுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற யார் ஊரை விட்டு புறப்படுகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், அவருக்கு வரகத்தின் வாசல் திறக்கப்படும், அவர் அங்கே இறந்து விட்டால் சொர்க்கவாதி சொன்னாங்க. ஆனால் அதை மீது அல்லாஹ்வுக்கு முக்கியமான சொர்க்கவாதி யாரு? அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் யாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன் ஊரை விட்டு யார் புறப்பட்டாரோ, தன் பொருளை யார் செலவழிக்கிறாரோ, தன்னுடைய சொல்லை யார் செலவழிக்கிறாரோ அவர் மிகுந்த சிறந்தவர் அன்புக்குரியார்கள். இந்த இரண்டு பேர்களில் அல்லாஹ்வுக்காக யார் ஊரை விட்டு புறப்படுகிறாரோ அவர் மிக சிறந்தவர். அதாவது நம்ம விளக்கிற மாதிரியே சொல்லி எத்தனையோ பேரை இங்கே குறைக்க வந்து இருக்கிறோம். அந்த எல்லா பேருமா நல்லா இருக்கும், எல்லா பேரும் சொந்த வீட்டோடு இருக்குமா, சொந்த தொழிலோடு இருக்குமா, வந்த நிலையை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் துணியா. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக யார் ஊரை விட்டு புறப்பட்டாலோ, புறப்பட்டு ஒரு ஊருக்கு போனாலும் அவருடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையும் சிறக்கும், மறு உலக வாழ்க்கையும் சிறக்கும். இந்த உலகத்தின் வாழ்க்கை சிறந்தே தீரும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் சுகத்தை சம்பாதிக்க வந்திருக்கோம், நேமத்தை சம்பாதிக்க வந்திருக்கோம். ஆனா அல்லாஹ்வுக்காக போகக்கூடியவர் அன்புக்குரிய அன்பை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக ஒன்றை விட்டு போகிறது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு தயாரம் இருக்குது. அப்துல் ரஹ்மான் குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்தான், 3 வரியில ஒரு வரி இருக்கு. அப்துல் ரஹ்மான் இவர் ஹதீஜா நாயகிக்கு பின்னால் அடுத்த பணக்காரர். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பணக்காரர். ஹதீஜாவுடைய தொழிலுக்கு பின்னால் அப்துல் ரஹ்மானுடைய தொழில் பெரிய தொழில், பெரும் கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் ஹதீஜாவுடைய சொத்துக்கு அடுத்த சொத்து அப்துல் ரஹ்மான் அவருடைய சொத்து. ஏன்னா அதாவது இவருக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, சொந்த பந்தம் உண்டு, சொத்து சுகம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு செலுத்த ஈமான் கொண்டார். ஈமான் கொண்டார். இவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது, மக்கள்லாம் ஏற்றுக்கிறது, மக்கள்லாம் ஏற்றுக்கிறது, சொந்த பந்தம் யாருமே ஏற்றுக்கிறது. இவர் ஒரு ஆள் மாத்திரம் ஈமான் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன உடனேயே மனைவிட்டு போய் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க உண்மையான மார்க்கத்தை ஏற்றுங்கள். அந்த மாதிரி எனக்கு லாபம் தான் எனக்கு ஏற்புச்சு. மக்களை கூப்பிட்டு சொன்னார், அவங்க யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. தாய் தகப்பனை கூப்பிட்டு சொன்னார், இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கிறது. சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், அவங்க யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. என்ன செஞ்சாரு? தானாக புறப்பட்டார். இவர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போக போறான்னு தெரிஞ்ச உடனே சொந்த பூரா ஒன்று சேர்ந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுடன் ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்க மனைவி வேணாம், மக்கள் வேணாம், சொந்த வந்து யாருமே வேணாம், இஸ்லாமே முக்கியம், மதீனாவுக்கு போக போறது. ஆமா போக போறேன், உயிர் போடுறா புரிச்சல போகுது, புரிச்சலுக்கு 2 கால் சம்பாதிக்கிறது. அதுதான் ஆமா போகுதுன்னு புரியுங்க. நீங்கள் அப்படி போவதாக இருந்தால் நீங்க எந்த வாகனத்தில் போவீர்களோ அந்த ஒட்டகத்தை கூட எடுத்துட்டு போகும். நீங்க உடுத்தி இருக்க துணிமணியோட மக்காவை விட்டு வெளியேற வேண்டும். எல்லாம் யார் சம்பாதிச்சது? அவர் சம்பாதிச்சு அவர் குடும்பம் வந்து இல்லை. மக்களுக்கு காப்பீடுகள் எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானத்தை சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் அவர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்தாங்க, பார்த்துட்டு செஞ்சாங்க, எல்லா சாவியையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒப்படைக்கிறாங்க. என்ன இஸ்லாத்துக்காக நம்ம செய்யறோம்? நம்ம என்ன முஸ்லீம் பார்த்து இஸ்லாத்துக்காக என்ன தியாகம் செய்யணும்? எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க முஸ்லீம்கள், என்ன உதவி செய்யணும்? எத்தனை பேரை வாழ வைக்கலாம்? இல்லாதவங்களை பற்றி இப்போ இருக்கவங்க
கொடுக்கிறது. அவர் ஒரே ஒரு வார்த்தை, குடும்பத்தினத்திலே சாமியை பூராத்தையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். கடைசியா ஒட்டகம் மக்கள் இருந்துச்சு, தான் பிரயாணிக்கக்கூடிய ஒட்டகம், அதையும் கையில் என்னன்னு கேட்டாங்க, இது எதுவும் எனக்கு தெரிந்தது, எனக்கு ஈமான் தான் தெரியும், எனக்கு இஸ்லாம் தான் தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறப்புட்டார்கள் அல்லவா, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தெரியும். எனக்கு அமெரிக்க பட்டம் கொடுக்கிறது. உத்தரவாதமாக சொன்னார், முகம்மதுக்கு நம்பிக்கையாக மக்காவாசிகள் பட்டம் கொடுத்தார். எனக்கு சாதிக்கு பட்டம் கொடுக்கல, உண்மையே பேசக்கூடியவர்கள் எனக்கு பட்டம் கொடுக்கல, முகம்மதுக்கு கொடுத்தார்கள். அந்த முகம்மது மக்காவை விட்டு அல்லாஹ்வுக்காக போனார். அவரை விட நான் என்ன உயர்ந்தவனா, அவரை விட நான் உயர்ந்தவனா, அவரை விட நான் தாழ்ந்தவன் தான். எல்லாவற்றையுமே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு முடிச்சு இந்த துணியோட என்ன செஞ்சார், மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை 14 நாட்கள் நடந்தே மதீனாவுக்கு போயிட்டு, இதற்காக சொத்தை காப்பாற்றவா, சுகத்தை காப்பாற்றவா, இந்த குடும்பத்தை காப்பாற்றவா, உடைத்திருந்த துணியோடு மதீனாவுக்கு போய் சேர்ந்தார் அப்துல் ரஹ்மான் அவுஃப். பசியும் பட்டினியுமாக போய் சேர்ந்தார். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அவருடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் திருக்குர்ஆனை பார்ப்போம். அவருக்காகவே இறக்கப்பட்ட திருக்குர்ஆன் ஆயத்து அல்லாஹ் சொல்றான். ஒரு வரையில பாடி எப்படி பாடி அடுத்த வாரம் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், வல்லதி பாஜரு ஃபில்லாஹ், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அல்லாஹ் ஒருவன் தான், அவருடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அவர்கள் சொன்னதுதான் உண்மை என்று சொல்லையும் செயலையும் சொத்தையும் சுகத்தையும் யார் தியாகம் செய்துவிட்டு ஈமான் தான் பெருகிருந்து போறாங்களோ, எதற்கு பின்னால மின் பாதி நுள் நீங்கிறான், அவருடைய சொத்தையை எடுக்கக்கூடாது மக்காவாசிகள் சொன்னார்கள், அவருடைய ஒட்டகத்தை ஒட்டிட்டு போகக்கூடாது மக்காவாசிகள் சொன்னார்கள். அநியாயமா இல்லையா? தூக்கி எறிந்து கொண்டு இஸ்லாம் தான் பெருகிருந்து போனார்கள் அல்லவா. லவ் ஒப்பி என்னதும் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் எடுத்து பாருங்க. லவ் ஒப்பி என்னதும் பித்துனியா, எதை இழந்து விட்டு போனார்களோ அதற்கு பகரமாக 10 மடங்கு நாம் கொடுப்போம், 10 மடங்கு நாம் கொடுப்போம். அந்த அப்துல் ரஹ்மான் கொடுத்திய துணியோடு தான் போனார். அவர் போய் அவருக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தார், மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி ஆகினார், எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு எத்தனை நாள் வந்துச்சு, அவருடைய குடும்பம் இன்னைக்கு அவருடைய பரம்பரை எப்படி இருக்கு, அடுத்த வாரம் ஜும்மாவோட பார்க்கலாம். அடுத்த அந்த ஆயத்தில் பாதிப்பு அடுத்த வாரம் விவரங்கள் அப்படின்னால அனுப்பக்கூடியவர்கள் தயாரிச்சு அப்படின்னால எல்லாம் நமக்கு சொந்தம் தான். ஆனால் இந்த சொந்தமானது பூரா நாளைக்கு மறுமையில சுகம் தர வேண்டுமையானால் என்ன செய்யலாம்? நம் போன்ற முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டால் சிரமப்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக நம்மள்கிட்ட யார் பணிவிடை செய்கிறார்களோ அவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, அதுக்கு கடந்த நாம் நிற்கக்கூடாது. அப்படி நின்றா கிடப்போறது அவர்கள் அல்ல, பார்த்தா அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியும், ஆனா கிடப்போறது நீதான், உன் குழந்தைகள் தான், உன் மனைவி மக்கள் தான், அழிய போறது நம் சொத்து தான் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்பதற்குரியவர்களே. அப்துல் ரஹ்மான் எந்த தியாகம் செய்து இந்த உலகத்தில் இன்றைக்கும் தன் பேரை நிலைநாட்ட வைத்தாரோ அந்த பேரை நிலைநாட்டுவது நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் ரஹ்மான் எந்த சுவனத்தில் இருக்குகிறாரோ அவர் இருக்கக்கூடிய சுவர்க்கத்தில் அல்லாஹ் நம்மளையே நுழைய வைத்து அவர் குடும்பம் இன்றைக்கு எப்படி சிறப்பாக சந்ததிகள் வாழ்கின்றார்களோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கு தந்து அருள் புரிவானாக என்று இறைவனுடைய நிர்கரங்களை பிரார்த்தித்து என் பயானை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் பொழுது